என் பெயர் ஞானம் கிருஷ்ணசுவாமி. உங்களுக்கு வயசு எவ்வளோ ஆகுது? 84. 84. எங்க இருக்கு? சென்னையில் எங்க இருக்கு நீங்க? திருவாமியூர். திருவான்மியூர்ல எந்த மாடி வீட்டில் இருக்கல? இல்லை, கிரவுண்ட் ஃப்ளோர். கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கு. இப்போ இன்னைக்கு எதுக்காக வந்திருக்கேன் நீங்க? கால் ப்ராப்ளம் அதுக்கு வந்தேன். என்ன காலில் என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? பிளட் சர்க்குலேஷன் சரியா இல்லைன்னு சொல்லி சொன்னதுனால வந்து உங்களுக்கு என்ன கால் கனமா இருந்ததா? ஆமாம். இதுக்கு முன்னாடி அது எங்கிட்ட எதுக்கு வந்திருக்கு? இதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது ட்ரீட்மெண்ட் எங்கிட்ட பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கேன். அதான் எப்போ எந்த வருஷத்துல ஆப்ரேஷன் பண்ணிட்டு? பிஃபோர் 14 இயர்ஸ். 14 இயர்ஸ். 2007ல வந்து என்ன பைலேட்ரல் நீ ரீப்ளேஸ்மெண்ட், முழங்கால் மூட்டு மாற்றம் பண்ணிட்டா? 2 முட்டியும் நீ ரீப்ளேஸ்மெண்ட். இப்போ அந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட்லேருந்து உங்களுக்கு உங்க முழங்கால் வலி சரியா போயிருக்கா இல்லை எப்படி? சரியா போயிட்டு அதனால ஸ்டிக் வச்சுருந்தா நடந்துட்டு இருந்தேன். ஸ்டிக் வச்சு நடந்தேன். முழங்கால் ஏதாவது வலி இருந்ததா? இல்லை இல்லை இல்லை. நீங்க சொல்லுங்க சார். எப்படி முழங்கால வலியெல்லாம் போயிடுச்சு கம்ப்ளீட்டா. She was walking normally. After certain years she wanted the support of the stick also. அதுக்கப்புறம் ஸ்டிக் வச்சு நல்லாவே நடந்துட்டு இருந்தா. For nearly about 12 years after 2007 நல்லாவே நடந்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ட்ரபிள் ஆரம்பிச்சது. பாடி வெயிட் ஜாஸ்தி ஆக ஆரம்பிச்சது. அதுக்கு காரணம் வந்து மேபி த ஸ்வெல்லிங்லாம் காலில் ஜாஸ்தி வந்து அதனால் நடக்க முடியாமல் அதுக்கு கொஞ்சம் பாடி வெயிட் ஜாஸ்தியான மாதிரி ஃபீல் பண்ணா. அதனால் மூமெண்ட் கம்மியாகிடுது. அதுக்கப்புறம் காலை தொங்க போட்டுன்னு உட்காந்துருந்தா. அதனால இப்போது இன்னும் ஃபர்தராக அக்ரவேட் ஆகிடுச்சு ப்ராப்ளம். அப்போ அதுக்கப்புறமா வி டுக் அனதர் ஒப்பீனியன். அது வந்து சரி வரல. அது வந்து ஒரு சர்ஜன்கிட்ட போகணும், அதாவது வாஸ்குலர் சர்ஜன். அவர் வந்து அந்த ரிட்டர்ன் ஆஃப் தி இது பிளட்டெல்லாம் சரியாக வரல, அவங்க வால்வெல்லாம் நர்வ்ஸ் எல்லாம் வீக் ஆகிடுது. அதனால் அதுக்கு மாத்திரை கொடுத்தார். மாத்திரையெல்லாம் கொடுத்து சாப்பிட சொன்னார். மாத்திரையெல்லாம் சாப்பிட்டோம், கொஞ்சம் ரிலீஃப் வந்த மாதிரி இருந்தது. பட் ஆஃப்டர் சர்டன் டைம் அகெயின் அது ரிலாப்ஸ் ஆகிற மாதிரி இருந்தது பழையபடி. ஸோ தட் இஸ் வை வி தாட் வி ஷுட் டேக் an opinion from you. I brought her. இப்போ இன்னைக்கு நம்ம நீ எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம் இல்லையா? ஆமாம் சார். எப்படி இருந்தது எக்ஸ்ரே எல்லாம்? எக்ஸ்ரே இஸ் பர்ஃபெக்ட். நீ இஸ் டோட்டலி பர்ஃபெக்ட். நீனால எந்த பிரச்சனையும் இல்லை, நீ ரீப்ளேஸ்மெண்ட்னால எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே. பாக்கி இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணதுல என்ன உங்களுக்கு இது வரைக்கும் தெரிய வந்தது? நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்ததுல என்ன தெரிய வந்தது? வர்ச்சுவலி வீனஸ் ரிட்டர்ன். அந்த சில நர்வ்ஸ் அந்த வெயின்ஸ் எல்லாம் அந்த பிளட் வந்து போக மாட்டேங்கிறது. அந்த பம்ப் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கு. அதனால வந்து ஸ்வெல்லிங்கு, அதனால காசஸ் ஆஃப் அந்த ஃபுட் ஸ்வெல்லிங்லாம் இருக்கு. அதனால வருது. அதுக்கு இந்த சாக்ஸ் ஒன்று ரெக்கமெண்ட் பண்ணேன். போட்டுட்டாள்னா அதை ட்ரெயின் பண்ணி கொடுத்துறேன். ஸோ தட் இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் ஹர் டு வேர் த சாக்ஸ். இந்த சாக்ஸோட குவாலிட்டியும் நல்ல குவாலிட்டி சாக்ஸ்ன்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வாங்கி கொடுத்துட்றேன். ஸோ தட் அந்த ப்ராப்ளம் ஷுட் நாட் ரெக்கர். அடுத்த வாட்டி வரக்கூடாது. பார்க்கலாம். சரி, தேங்க்யூ வெரி மச். ஆல் த பெஸ்ட். நல்லா நடந்துட்டு இருக்கோம். ஈஸி தான் இது சொல்யூஷன். உங்களுக்கு புரிஞ்சாச்சு. இதை புரிஞ்சு பண்ணா காலை தூக்கி வச்சுக்கோங்க. கீப் த லெக்ஸ் எலிவேட்டட், வேர் த சாக்ஸ், லெட் ஹர் வாக். அண்ட் இஃப் நீட் பி லேட்டர் ஆன் யூ கேன் கன்சல்ட் அ கார்டியாலஜிஸ்ட் டு செக் இஃப் தேர் இஸ் எனி கார்டியக் ப்ராப்ளம். அது ஹைப்பர் டென்ஷன் இருக்கு. சரி. அண்ட் ஜஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷனுக்கு ஒரு காரணம் வந்து ப்ராப்ளி டயபெட்டிஸ் இருக்கலாம். ஓகே, அது ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த ஸ்கின்னுக்கு ஆயின்மெண்ட் வந்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான். சரி, ஆல் தி பெஸ்ட். சரி, தேங்க்யூ. தேங்க்யூ சார்.